சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை எத்தனையோ நடிகர்கள் வச்சு கொண்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார்னு எந்த இடத்துல போய் சொன்னாலும் நமக்கு தெரிகிற ஒரே ஆள் நம்ம ரஜினிகாந்த் மட்டும்தான். அவர் இன்றளவும் பார்த்தீங்கன்னா நிற்காத குதிரையாக ஓடிக்கொண்டே தான் இருக்கார். உலகம் முழுவதும் சூப்பர் ஸ்டாரை தெரியாத ஆளுங்களே கிடையாது. அப்படி அவரோட நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடித்து கொண்டு இருக்காங்க. அமீர் கான் மிக முக்கியமான ரோலில் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. 35 வருடங்கள் கழித்து நம்ம ரஜினிகாந்தும் சத்யராஜும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பாலிவுட் நடிகரான அமீர் கான் ஒரு முக்கியமான கேமியோ ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மேலும் நாகார்ஜுனா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் இருக்கிறதுனால இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. படத்தில் இருக்கிற கிம்ஸ் வீடியோ ரொம்பவே அசத்தலாக இருந்துச்சு. நம்ம ரஜினிகாந்தோட என்ட்ரியும் சூப்பராக இருந்துச்சு. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் விட்டுருந்தாங்க. அந்த சாங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. காரணம் சிட்டுக்கு வைப் தான் அந்த சாங். டி ராஜேந்தரோட வாய்ஸில் அருமையாக இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கும் படமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் தேர்னாவே அதிசயம்பா. ஏன்னா சமீப காலமாக எந்த நடிகர்களாக இருக்கட்டும், எந்த டைரக்டர்ஸாக இருக்கட்டும் சுத்தமாக படத்தையே சரியாக எடுக்கலை. ஏன் லோகேஷையே எடுத்துக்குங்க, லியோ படத்தில் செகண்ட் ஹாஃபில் சொதப்பிட்டார். ஷங்கர் எடுத்துக்குங்க, ஏன் மணிரத்னம் எடுத்துக்குங்க, இப்போ கூட தக் லைஃப்பில் பயங்கரமாக சொதப்பிட்டார். இப்படி சூழல் இருக்க எப்படி லோகேஷ் மட்டும் ஒரு வித்தியாசமான கதையை எடுத்து ரஜினிக்கு ஹிட் கொடுப்பாரு? இனி அந்த ஹிட் கொடுக்குற காலமெல்லாம் போயிடுச்சு. இனி படம் ஓடினாவே அது அதிசயம்தான். அதனால் 1000 கோடி கலெக்ஷன்லாம் எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு வராங்க. ஆனாலும் தமிழ் சினிமாவோட சேவியர் நம்ம ரஜினிகாந்த் தான் என சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த 2வது சிங்கிள் சாங் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பூஜா கிட்டே தான் ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடுறாங்கன்னு. இந்த பாட்டு ஒரு குத்து பாட்டு, ஒரு விண்டேஜ் சாங்காக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. அதோடைய அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் 1-2 நாட்களில் பார்த்திங்கன்னா அதை வெளியிட போகிறாங்களாம். சாங் நேமும் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. அதனால் கண்டிப்பாக இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த பாட்டு அதிகப்படுத்தும் என நம்பப்பட்டு வருது. பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.